பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை காண்கிற தேவன் உங்களை தொடர்ந்து வருகிறார். ஆதார வசனம் ஆதியாகும் 16ஆம் அதிகாரம் 9 to 14 வரை உள்ள வசனங்கள். நான் சுருக்கத்தை கொடுக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கி இரு என்றார். ஆகாரை பார்த்து, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். தேவ தரிசனம் பெற்றவர்களே, மேற்கண்ட வசன பகுதியின் பின்னணியில் வரும் நிகழ்வுகளை நீங்கள் அறிவீர்கள். எகிப்து தேசத்தை அடிமை பெண் ஆகாரை ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் தன் கணவனுக்கும் மனைவியாக்க கொடுக்கிறார். ஆகார் கற்பம் தரிக்கிறாள், தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணுகிறாள். சாராய் ஆபிரகாமை முறையிடுகிறாள் ஆபிரகாமிடம். இப்பொழுது சாராய் என்ன பண்ணுகிறாள்? ஆகாரை கடினமாய் நடத்துகிறாள். ஆகார் வீட்டை விட்டு ஓடிப்போகிறாள். கர்ப்பமாயிருக்கிறாள். அவள் வனாந்திரத்தில் நடந்து வருகையில் ஒரு நீர் ஊற்றண்டியில் கர்த்தரின் தூதரானவர் அவளை கண்டு பேசுகிறாள். ஆகாரே, நீ திரும்பி போய் சாராய் கையில் அடங்கி இரு, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு மகனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவள் அப்படியே திரும்பி போனாள். அப்படியே ஆயிற்று. இஸ்மவேலுக்கு 13 வயதான பின் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். மறுபடியும் இதே பிரச்சனை. இப்போது சாராள் இந்த அடிமை பெண்ணையும் அவளது மகனையும் புறம்பே தள்ளும் என்றார். இது ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. ஆதியாகும் 17ஆம் அதிகாரம் 10 to 14 வரை உள்ள வசனங்களில், மாமிசத்தில் விருத்த சேதனம் பண்ணி என்னோடு உடன்படிக்கை நில் என்றார். அதன்படி முதலாக ஆபிரகாமும் தன் மகன் இஸ்மவேலோடு அவனோடு இருந்த எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டார். அதன் பின் தான் ஈசாக்கு பிறந்தான். ஆனாலும் கர்த்தர், நீ துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் ஆகாருடைய விஷயத்தில் என்றார். அதாவது ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடு என்றார். அனுப்பிவிட்டார். இப்போது ஆதியாகம் 21ஆம் அதிகாரம் 15 to 21 வரை வாசியுங்கள். ஆகார் பிள்ளையை பிடித்து கொண்டு வருகிறாள். அதே வனாந்திரத்தின் வழியாக வருகிறாள். பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது ஓடிப்போய் நீர் ஊற்றண்டியில் நின்றவள் கர்த்தரின் சத்தத்தை கேட்டாள். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆனால் இப்போது கொண்டு வந்த தண்ணீர் முடிந்தது. பிள்ளை தாகத்தால் அழுகிறான். இவளும் அழுகிறாள். பிள்ளை தண்ணீரில்லாமல் தாகத்தால் இறந்து விடுமோ என்று பயப்படுகிறாள். ஆனாலும் காண்கிற தேவன் கொடுத்த வாக்கை மறந்து விட்டாள். வாக்கை கொடுத்தவர் மறக்கவும் இல்லை. அவர் தொடர்ந்து தான் வருகிறார். மறுபடியும் வந்து பேசுகிறார் ஆகாரோடு. அவளுடைய கண்களை திறக்கிறார். துறவை கண்டாள். தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். அது மட்டுமா, முதலில் பெற்ற வாக்கை உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய சித்தம் இஸ்மவேலை பற்றி நிறைவேற வேண்டும். அதனால்தான் அவன்தான் முதலாக தகப்பனோடு விருத்த சேதன உடன்படிக்கையை நுழைகிறான். அன்று ஆகார் முதலில் ஓடிப்போனது போது ஆதியாக 16ஆம் அதிகாரத்தில் சொன்னாலே, அப்படி ஓடிப்போயிருந்தால் என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஆனால் ஒன்று, ஆபிரகாமுக்கு ஒரு மகன் இஸ்மவேல் இருக்கிறான் என்பதே தெரியாது. அறியாமலே போயிருந்திருக்கும். ஆதியாகம் 17:18 ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக தேவனுடன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்கிறார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்று சொல்லும் பொழுது இவன் அதை முழுதும் வாங்கி கொள்ளாமல் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். தகப்பனுடைய இந்த ஜெபம் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தந்தது. ஆதியாகம் 17:20 தேவன் சொல்கிறார், இஸ்மவேல் 12 பிரபுக்களை பெறுவான் என்று. இன்று வரை உலகத்திற்கே எண்ணெய் சப்ளை செய்து கொண்டு சுகபோகமாய் வாழ்கிறார்கள். அவர்கள் பிரபுக்கள் தான். கர்த்தர் ஒன்றை நமக்கு பிடிக்கமில்லாதே, மேலும் முடியவே முடியாது என்பதை செய்ய சொல்கிறார் என்றால் இதில் நம்மை வேதனைக்குள்ளாக வைப்பதற்கு அல்ல. அதனுள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ளது, விடுதலை உள்ளது. நம்மை குறித்த தேவ சித்தம் நிறைவேறப் போகிறது. அன்று அப்போதே நமக்கு தெரியாது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டிற்கு போய்விடலாம் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் கொஞ்ச நாள் இங்கேயே இரு என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள மிகவும் சிரமம். கர்த்தருடைய சத்தம் என்றால் அடங்கி இருங்கள். இந்த கம்பெனி விட்டு உடனே போய்விட வேண்டும், இந்த நிலத்தை உடனே விற்க வேண்டியது வேண்டவே வேண்டாம் இருந்தால் கொஞ்சம் காத்திருங்கள். ஒரு சகோதரிக்கு ஒரு நிலம் பிரித்து கொடுக்கப்பட்டது.
அந்த நிலம் முழுசும் பாறை. அவளோ ரொம்ப ஏழை. இது எப்படியாவது விற்று நாம் உயிர் வாழலாம் என்று அவளும் எல்லா பக்கமும் கேட்டுப்பட்டாள். இதோடைய சாட்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாரும் வாங்கவில்லை. ஒருவர் பாறை நிலத்தை யாரும் வாங்குவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவளோ நொந்து நொந்து ஜெபித்து ஜெபித்து அமைதியாகிவிட்டாள். இது விற்கவே நீ சான்சலின் முடிவுக்கு வந்து விட்டாள். ஒரு நாள் ஒரு கூட்டம் இவளை தேடி வந்தது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாறையை பொடித்து பவுடர் எடுக்கிறதுக்காக பார்க்கிறோம். உங்கள் நிலம் முழுசும் பாறையாக இருக்கிறது. அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் எடுத்ததிலே எங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு பாதி கொடுக்கிறோம் என்று. கோடீஸ்வரியாகிவிட்டாள். கேட்டீர்களா? கொஞ்சம் காத்திருங்கள். இந்த திரும்ப உறவு வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் தலைமையின் கீழ் வனாந்தரத்தின் வழியாக வரும்போது, ஐயோ இது வேண்டாம், இது என்ன வாழ்வு என்று முறுமுறுத்தார்கள். பாதியிலேயே அழிந்தார்கள். பொறுத்து சகித்து விசுவாசமாய் தேவ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பானம் தேனு ஓடுகிற கானான் தேசம் அடைந்தார்கள். இதான் வாழ்வு ரகசியம். கொஞ்ச காலம் இங்கேயே இருக்கலாம் என்று முடிவு எடுத்து நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உடனே புறப்படு ஆயத்தமாயிரு போதும் என்றால் உடனே கீழ்ப்படியுங்கள். நம்முடைய உணர்வு சொல்வதை காட்டிலும் நமக்கு உள்ளே இருக்க ஆவியானவர் சொல்வதை கேளுங்கள். நமக்கு புரியாவிட்டாலும் கம்ஃபர்டபுளாக இல்லாவிட்டாலும் அதில் விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, வெளிச்சம் உண்டு. அப்போஸ்தலர் 27 கப்பல் யாத்திரையில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திலிருந்து இப்போது புறப்பட வேண்டாம் என்று தேவ மனுஷன் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். யாரும் கேட்கவில்லை. பின் நஷ்டமோ நஷ்டம், வேதனை. சரி, இது எப்படிங்க தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்றால் சீட்டு போட்டு பார்க்கக்கூடாது. எப்போதும் போல தேவனை தேடுங்கள். இந்த காரியத்தை குறித்து ஜெபத்தில் வையுங்கள். என்னோடு பேசுங்கப்பா என்று கேளுங்கள். இதுதான் பதிலா, இதுதான் பதிலா என்று ஒவ்வொரு வசனத்தை எட்டி பார்க்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரையே துதித்து கொண்டு நீங்கள் தினமும் செய்ய வேலையில் அக்கறையோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயம் எனக்கு புரியும் வகையில் பேசுவார் என்று விசுவாச உறுதி வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். எங்கு போனாலும் அவரது மகத்துவத்தையே நினைத்து மனதிலேயே துதித்து கொண்டே இருங்கள். அப்போது நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்பதாகும். சூழ்நிலையில் மூலமாகவோ வசனத்தின் மூலமாகவோ எப்படியோ பயன்படுத்தி உங்களோடு அவர் பேசுவார், ஆலோசனை தருவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய ஆலோசனையே நிலை நிற்கும். நீர் கொடுக்கும் வரை நான் காத்திருப்பேன். நீர் ஆலோசனையை கொடுப்பது மட்டுமல்ல, நிறைவேற்றவும் ஞானமும் பெலனும் கிருபையும் வழியும் காட்டுவேன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு பரத்திலிருந்து எனக்கு ஆலோசனை வரும் வரை நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.